சிவகார்த்திகேயன் கிரிக்கெட் விளையாடுவாருன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு நல்லா விளையாடுவாரா அப்படிங்கறத சீரியஸ்லி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தாங்க தெரியுது. ரீசெண்டா சிவகார்த்திகேயன் நடிக்கிற படத்தோட அப்டேட் வருதோ இல்லையோ தெரியலங்க. அவர் கிரிக்கெட் விளையாடுற அப்டேட் தரமா வந்துட்டு இருக்கு. நம்மளா எப்படி சண்டே ஆனா கிரிக்கெட் விளையாட கிளம்பிடுறோமோ அதே மாதிரி சிவகார்த்திகேயனும் பாத்தீங்கன்னா இப்ப கிரிக்கெட் விளையாட கிளம்பிடுறாருங்க. ரீசெண்டா சேட்டை ஷெரீஃப் ஒரு ஷாப் ஒன்று ஓபன் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்திருக்காரு. அதே மாதிரி நக்குல் நடிக்கிற வாஸ்கோட காமா திரைப்படத்தோட போஸ்டர் ரிலீஸும் பண்ணியிருக்காருங்க. இந்த போஸ்டர் ரிலீஸ் இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா போய் கிரிக்கெட் தான் விளையாண்டுருக்காரு. அதை பரா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஷர்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி கனா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் கிரிக்கெட்டராக நடிச்சிருப்பாரு. இப்போ நட்டு அவர்களோட பயோபிக் எடுக்க போகிறாங்களாமா. அந்த பயோபிக்லையும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் லீடாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு கிரிக்கெட் மேலே இருக்கிற அதிக இன்ட்ரெஸ்ட் காரணமாக இந்திய மேட்ச்லாம் நடக்கும்போது அந்த மேட்சை பார்க்கறதுக்கும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பிடுறாரு. படத்தோட ஸ்கெடியூல் கேப்பு, அதுக்கப்புறம் படத்தோட நைட்டு, இந்த மாதிரி சமயங்கள் எல்லாமே இவர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டீமோட சேர்ந்து கிரிக்கெட் தாங்க விளையாண்டுருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைமில் இப்போ எல்லா பக்கமே மோஸ்ட்லி டர்ஃப் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அங்கே தாங்க போயிட்டு இருக்காங்க. ஏன் லோகேஷ் கனகராஜ் இவரெல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாண்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சமீப காலங்களாக தான் இந்த கிரிக்கெட் வீடியோஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவர் முன்னாடி இருந்தே இதை பண்ணிட்டு தாங்க இருந்திருக்காரு. நம்ம சோசியல் மீடியாவில் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பழைய ஃபோட்டோஸே நம்மளுக்கு நிறைய கிடைக்குது. ஷார்ட் டைமில் பெரிய லெவலுக்கு வந்திருக்காரு. எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இவருக்கு இருக்காங்க. அப்படிங்கிற காரணமாகவே பார்த்தீங்கன்னா நட்சத்திர கிரிக்கெட்டில் இவருக்கு ஒரு கேப்டன் சான்ஸ் கிடைக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா இவர் ஃபன்னான நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதுலயும் ரொம்ப நல்லா கிரிக்கெட் விளையாண்டுருப்பாரு. சிவா விளையாண்ட கிரிக்கெட் வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சன் டிவில அவைலபிளா இருக்குது. போய் பார்க்கறவங்க பார்த்துக்கோங்க. சிவா அவர்களோட கிரிக்கெட் ஸ்கில்லை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கக்க போ சேனலை ஃபாலோ இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.